கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. இப்பேற்பட்ட பாதையானாலும் எங்களை நடத்த நீர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அது வனாந்தரமான பாதையானாலும் பள்ளத்தாக்கானாலும் அப்பா, அது சமபூமியானாலும் எந்த பாதையானாலும் எங்களை நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி. உடைய கரம் எங்களுக்கு எப்பொழுது நன்மையாக இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உவமைகளாக கர்த்தர் சில விஷயங்களை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த ஒரு உவமையை சொல்லுகிறார். அறுப்பு காலத்திலே நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்காக கட்டுகளாக கட்டுங்கள் என்று சொன்னார் என்று. உவமையாக சொல்லப்படுகிற இந்த இடத்தில் களைகள் என்று சொல்லப்படுவது என்றால், நல்ல விதையை மனுஷகுமாரன் என்ன செய்கிறார் என்றால், நல்ல நிலத்தில் விதைக்கிறார். அந்த நல்ல விதை என்பது தேவனுடைய வார்த்தை. நல்ல நிலம் என்பது மனிதனுடைய இருதயம். அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நல்ல வசனங்களாகிய நல்ல விதைகளை விதைக்கிறார். ஆனால் இந்த ஊமையில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் நித்திரை பண்ணும் பொழுது அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் எதை விதைத்து செல்லுகிறான் என்றால், களைகளை விதைத்து செல்லுகிறான் என்று ஓமையிலே கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நல்ல விதை விதைக்கும் பொழுது விதைத்திருக்கிற நல்ல இடத்திலும் கூட சில களைகள் என்ன செய்கிறது என்றால் முளைத்தெழுதுகிறது. அது யாரால் வருகிறது என்றால், சத்துருவான பிசாசானவனால் அந்த களை என்னும் அந்த விதை என்ன செய்கிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது. அந்த விதைக்கப்பட்ட அந்த களைகளை என்ன செய்கிறார் என்றால், அதை எடுத்து போடும்படியாய் வேலைக்காரன் கேட்கும் பொழுது எஜமான் இப்படியாய் சொல்லுகிறார், அதை பிடுங்கி விடாதே. அந்த களையை பிடுங்கும் போது நீ கோதுமை மணியும் என்ன செய்வாய், பிடுங்கி விடுவாய். அதனால் அது அறுப்பு காலம் எட்டும் வரை அந்த களையும் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். இறுதியாக அறுப்பு காலம் நெருங்கும் பொழுது அந்த அறுப்பு காலத்தில் முதலாவது என்ன செய்கிறார் என்றால், கோதுமை மணியை அல்ல, முதலாவது அந்த களையை தான் கட்டுகளாக கட்டி சுட்டெரிப்பதற்காக கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த உவமை மூலமாக நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு நம் இதயத்திலே அந்த வார்த்தையை நாம் செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, நம்முடைய நாம் நித்திரை பண்ணும்போது என்று சொல்லப்படும் பொழுது, நாம் தூங்கும் போதோ இல்லை நாம் அசதியாய் இருக்கும் பொழுதோ, வேத வார்த்தையை கேட்டு நாம் அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதோ, சோம்பேறித்தனமாக இருக்கும் பொழுதோ, பிசாசானவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அந்த வார்த்தைக்குள்ளாக அந்த நல்ல நிலமாகிய இருதயத்துக்குள்ளே அவனுடைய கலையாகிய தீய எண்ணங்களை என்ன செய்கிறான் என்றால் விதைத்து விட்டு போகிறான். அப்போ ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்றால்,
அந்த கலையாகிய பிசாசன் விதைத்த அந்த தீய எண்ணங்களுக்கும் தீய செயல்களுக்கும் பாவ எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் கர்த்தர் விதைத்த நல்ல விதையாகிய கோதுமை மணியாகிய ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் செவி கொடுத்து நாம் வளரும் பொழுது அறுப்பு காலத்திலே, அதாவது கர்த்தருடைய வருகையின் போது நம்மிடத்தில் காணப்படுகிற கோதுமை மணியான நல்ல வார்த்தைகள் மாத்திரமே இருக்கிறதை கண்டு அந்த கலைகள் எல்லாவற்றையும், அதாவது அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் கலைகளை விதைக்க விட்ட பிசாசனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அவர்களை எல்லாவற்றையும் என்ன செய்வார் என்றால் கட்டுகளாக கட்டி சுட்டெரிக்கும்படியாய் அந்த இடத்தில் அந்த கலைகளுக்கு நேரிடுகிற விஷயத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த இடத்தில் தேவனுடைய சமூகத்தை நாம் கேட்க வேண்டியது என்னவென்றால், அப்பா, உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரமே எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். ஏசப்பா, கோதுமை மணியான உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரமே எங்களுடைய இதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். நாங்கள் சோம்பேறித்தனமாகவோ இல்லை நாங்கள் அசட்டையாகவோ இல்லை நாங்கள் தளர்ந்து போயிருக்கிற நேரத்திலே பிசாசனுடைய இதயத்திலே எந்தவித தீமையோ பாவத்தை விதைத்து விட்டு போகாதபடி எங்களை காத்து கொள்ளும் என்று கர்த்தருடைய சமூகத்தை நாம் கேட்கும் பொழுது நம்மளை காப்பாற்றக்கூடிய கடமை அவருக்கு இருக்கிறது. அவர் நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காது போக பண்ணி நம்மளை அவ்வளவு கேடகமாய் இருந்து பாதுகாக்கிற தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டியது, அப்பா, பிசாசானவன் எங்கள் உள்ளத்தில் எந்த தீமையான எண்ணங்களையும் பாவங்களையும் விதைத்து விட்டு போகாதபடி எங்களை வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க விதைக்கிற வார்த்தை மாத்திரமே, அந்த கோதுமை மணியான வார்த்தை மாத்திரமே எங்கள் இதயத்தில் விதைக்கப்படட்டும் அப்பா. அப்படி விதைக்கப்பட்டால் மாத்திரமே உடைய வருகையில் நாங்கள் அப்பா களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவோம். களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற கோதுமை மணியாய் எங்களை மாற்றுவீராக என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது, நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், நம்முடைய இயலாமையை அறிந்தவர் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விலக்கி காத்து பிசாசன் உள்ளத்தில் விதைக்கிற எல்லா தீமையிலிருந்தும் நம்மளை கர்த்தர் பாதுகாத்து நம்மளை அவர் அறுப்பு காலத்திலே அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கிற கோதுமை மணியாய் நம்மளை ஏற்றுக்கொள்வார். அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் நாம் நித்திரை பண்ணுகிற பொழுது கூட, அதாவது சோர்ந்து போய் இருக்கும்போது, தளர்ந்து போய் இருக்கும்போது கூட பிசாசனுடைய வார்த்தை நமக்குள்ளே போகாதபடி நாங்கள் கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் நம்மளை பாதுகாத்து நம்மளை களஞ்சியத்தில் சேர்க்கிற கோதுமை மணியாய் நம்மளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை கோதுமை மணியாக அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கும்படியாய் அவர் இன்றைக்கும் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, பாதுகாத்து உங்களை கோதுமை மணியாய் எந்த தீமை அணுகாதபடி உங்களை பாதுகாத்து கடைசி முடிவு பரியந்தம் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.